ஹாய் ஆல். இன்னைக்கு இங்கிலீஷ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். லைக் போயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ப்ரோஸ் மட்டுமே போயிட்டு இருக்கு. ஸோ பேரலா கிராமர் ரெண்டானனால லைக் ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து கம்பைண்டாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் 1 வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் வந்து லெஷர். நான் வந்து இதை வந்து ஆர்டரில் எடுக்கல, லைக் சிலபஸில் இருக்கிற ஆர்டரில் எடுக்கல. ரேண்டமாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ லெஷர் இந்த போயம் வந்து எதை பற்றி இருக்குன்னா டைம் பற்றி இருக்கு. அதாவது நம்ம எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு டைம் இல்லாமல். பட் லைஃப் வந்து ஓடிட்டே இருக்கிறதுக்கு இல்லை, நம்மளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிற போயம் தான் இந்த போயம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா, வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப்ல நம்ம வெயிட் பண்ணி இல்லைன்னா நின்று திரும்பி பார்க்குறது, இல்லைன்னா நம்மளை சுற்றி ப்ரெசென்ட்ல இருக்கவே முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் ஸ்டார்ட் ஆகுது. நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath தி பவுஸ் அண்ட் ஸ்டேர் as long as sheep or cows. ஸோ ஒரு அனிமல் வந்து அதோட லைஃப்ல ப்ரெசென்ட்ல இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு இருக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதான் செகண்ட் பேரா சொல்லுது. அடுத்தது, நோ டைம் டு see when woods we pass, where squirrels hide their nuts in grass. No time to see in broad daylight, streams full of stars like skies at night. No time to run at beauty's glance and watch her feet how they can dance. No time to wait till her mouth can enrich that smile her eyes behind. A poor life this if full of care, we have no time to stand and stare. ஸோ பேசிக்லி இது ஃபுல்லாமே என்ன வருது, இது ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. லைக் ஒரு ஷீப் இல்லை கவ் அனிமல் வந்து ப்ரெசென்ட்ல இருக்க மாதிரி கூட நம்ம இல்லை. ஸ்குவிரில்ஸ் மாதிரி கூட ஸ்குவிரில்ஸை பார்க்க கூட நமக்கு டைம் இல்லை. அதாவது காடு வழியாக போகிறோம் அப்படின்னா அந்த அந்த ட்ரீஸை பார்க்குறதுக்கும் அங்கே இருக்க அனிமல்ஸை பார்க்க கூட நம்மளுக்கு டைம் இல்லை. அண்ட் தென் நைட் ஸ்கைலைட், நைட் டைமோட பியூட்டி நம்ம பார்க்கறது இல்லை. அண்ட் தென் லைக் நேச்சரை பற்றி இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நேச்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது இது. ஸோ அ புவர் லைஃப், ஸோ ரொம்ப மோசமான லைஃப். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நின்று எதையுமே, அதாவது ப்ரெசென்ட்ல இருக்க முடியாமல் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி, சாரி இந்த போயமோட கான்செப்ட். இப்போ நம்ம இதோட லைக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனஃபோரா. அனஃபோரா அப்படின்னா லைக் ஒவ்வொரு லைன்லேயும் ஒரே வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்டான்ஸா மாதிரி இருக்குன்னா லைக் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் செகண்ட் லைனோ ஃபர்ஸ்ட் லைனோ இல்லை அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதை வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு லைன்குள்ளேயே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்தது சிமிலி. சிமிலினா லைக் ஆஸ் அது மாதிரி வச்சு கம்பேர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, ஸ்ட்ரீம்ஸ்னால் அந்த ஓடை மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ்னால் அந்த டே லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நைட்டில் இருக்கிற நம்ம பார்க்குற ஸ்கையில் இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணுறதுக்கு லைக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிமிலி. அடுத்தது மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படிங்கிறது ஆஸ் இல்லை லைக் இல்லாமல் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே புவர் லைஃப் திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கேர். இதில் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து லைக் புவர் அது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மேபி நம்ம வந்து வெல்த்தியாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் நம்ம லைஃப் வந்து புவராக தான் இருக்கும் அப்படின்னு சிமிலி ஆஸ் லைக் யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால இதை நம்ம மெட்டாஃபர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது நான் லிவிங் திங்ஸுக்கு லிவிங் திங்ஸோட ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா லிவிங் திங் மாதிரி அதுக்கு ஆட்ரிபியூட் கொடுத்து வருது அப்படின்னா அதை பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். இங்கே பாருங்க, நோ டைம் டு டர்ன் அட் பியூட்டிஸ் glance and watch her feet how they can dance. ஸோ இது வந்து என்னன்னா லைக் பியூட்டி அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், கரெக்டுங்களா? அது வந்து ஒரு லிவிங் திங் கிடையாது.
ஆனா என்ன சொல்றாங்க, பியூட்டிஸ் கிளான்ஸ், பியூட்டி வந்து பாக்குது, பியூட்டியோட கால் வந்து டான்ஸ் ஆடுறத நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க பியூட்டிய ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா. அடுத்தது இந்த போயம் ஃபுல்லாமே பார்த்தோம்னா என்ஜாய்மெண்ட் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. அதாவது ஒரு ஸ்டாப்பே இல்லாம ஒரே கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஸ்டாப் பண்ணாம. அதை தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், ஒரே மீனிங்ல திரும்ப திரும்ப வருது. கரெக்டுங்களா. ஸோ அதை வந்து என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நெக்ஸ்ட் வர போயம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் ஃபுல்லாமே என்ஜாய்மெண்ட் மாதிரி இல்லாம ஒரு ஸ்டான்ஸாக்குள்ளேயே வரும். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேங்களா. ஸோ இதுதான் லெஷர். இந்த போயம் யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ அந்த ஆத்தரை பற்றி உங்களுக்கு இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இதுவும் நான் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அலிட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது கான்சனன்ட் வவல்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகுது ஒரு லைனுக்குள்ள அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.